ஹாய் காய்ஸ், வெல்கம் டு டிஎன் ஜாப்ஸ் தமிழ். தமிழக அரசு பொதுப்பணித்துறையில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஃபீஸு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது. ஆனால் எக்ஸாம் ஓகேங்களா, அந்த எக்ஸாம் 2 பார்ட்டாக இருக்கும். ஒன்று ரிட்டன் எக்ஸாம், அது எம்சிக்யூஸ் தான். இன்னொன்று அந்த டைப்பிங் டெஸ்ட்டு, அது ஒரு சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த டைப்பிங் டெஸ்ட்டு ஓகேங்களா. சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா 56,000 வரைக்குமே அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் 6/2/2025. எல்லா மாவட்டத்தில் இருந்துமே அப்ளை பண்ணலாம். ஸோ எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இதனோட பிடிஎஃப் நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ்ட்டு, அதுக்கான சேலரி எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, இதெல்லாமே பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிடுறேன். டைரக்டரேட் ஆஃப் ஜென்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இது ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் ஓகேங்களா. லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் வேணால் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு. இதுக்கான சம்பளம் 29,000 92,000 வரைக்கும் சம்பளம் இருக்குது. வேக்கன்சிஸ் பொறுத்தவரை ஓபிசிக்கு மட்டும்தான் ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2 அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 25,000 81,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. வேக்கன்சிஸ் இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷனல் கிளர்க் ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 19,000 63,200 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. போஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சியில் 3 போஸ்ட்டு, ஓபிசியில் 4 போஸ்ட்டு, இடபிள்யூஎஸில் 4 போஸ்ட்டு, டோட்டலாக 11 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த வேக்கன்சிக்கு. நெக்ஸ்ட்டு போஸ்ட்டு ஸ்டோர் கீப்பர். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் சேலரி. இதுக்கு எஸ்சியில் 4 வேக்கன்சி, எஸ்டியில் 3 வேக்கன்சி, ஓபிசியில் 11 வேக்கன்சி, இடபிள்யூஎஸில் 6 வேக்கன்சி, டோட்டலாக 24 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. அதில் ஓபிசிக்கு மட்டும்தான் வேக்கன்சிஸ் இருக்காது, ஒரே வேக்கன்சி. ஃபயர்மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,000 63,000 வரைக்கும் சேலரி. வேக்கன்சிஸு எஸ்சியில் ஒரு வேக்கன்சி, எஸ்டியில் ஒரு வேக்கன்சி, ஓடபிள்யூஎஸில் 1, அப்புறம் இடபிள்யூஎஸில் ஓபிசியில் 1, இடபிள்யூஎஸில் 2 வேக்கன்சி, டோட்டலாக 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. குக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,900 63,000 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. எஸ்சியில் 1, ஓபிசியில் 3, மொத்தம் 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா லேப் அட்டெண்டன்ட். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் அவங்க சேலரி கொடுக்குறாங்க. இதுக்கு இடபிள்யூஎஸில் மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம் அப்படின்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு. அதுக்கு 18,000 56,000 வரைக்கும் சேலரி இருக்குது. எஸ்சியில் 2, எஸ்டியில் 2, ஓபிசியில் 10, இடபிள்யூஎஸில் 15, டோட்டலாக 29 வேக்கன்சி. இதில் பிடபிள்யூபிடிக்கும் இஏஎஸ்எம் ரெண்டுத்துக்குமே அவங்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஹரிசான்டல் ரிசர்வேஷன் சொல்லக்கூடிய பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் சேலரி. எஸ்சியில் 2, எஸ்டியில் 2, ஓபிசியில் 11, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸில் 15. ஸோ டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா 31 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாஷர்மேன். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. எஸ்சியில் 1, எஸ்டியில் 1, டோட்டலாக 2 வேக்கன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. கார்பெண்டர் அண்ட் ஜாயினருக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் சேலரி. இதுக்கு ஓபிசிக்கு மட்டும் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி, யூஆருக்கு ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. யூஆர் இது யூஆருக்கு டோட்டலாக 2 வேக்கன்சி. நெக்ஸ்ட்டு டின் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடிய போஸ்ட்டு. அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000 56,000 வரைக்கும் சேலரி. இதுக்கு ஓபிசிக்கு மட்டும் ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா சில நோட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மேபி இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம் ஃபைனல் செலெக்ஷன் அப்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே வந்தோம் அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வயது வரம்பு இருக்கணும் அண்ட் கல்வி தகுதி என்ன அப்படின்லாம் கொடுத்துருக்காங்க. வாங்க அதெல்லாமே தெளிவாக பார்த்துடலாம். அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 30 வயசு வரைக்கும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 30 வயசுக்குள்ளே இருக்கணும் ஓகேவா. இதில் அக்கௌண்டண்ட்டுங்கிறதுனால காமர்ஸில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சிருக்கலாம், இல்லை அப்படின்னா 12th முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அந்த 12த்தோட நீங்கள் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் அந்த கேஷ் அக்கௌண்ட்டு அந்த பட்ஜெட் ஒர்க்கில் உங்களுக்கு ஏதாச்சும் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ஏதாச்சும் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அந்த 2 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் 12th முடிச்சிருந்தீங்கன்னா, டிகிரி காமர்ஸில் வந்துட்டு நீங்கள் டிகிரி மட்டும் முடிச்சிருந்தீங்கன்னா அதுவே போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஸ்கில் டெஸ்ட்டு வந்துட்டு அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. என்னென்னா 10 நிமிஷத்துக்கு வந்து 80 வேர்டு வந்துட்டு டைப் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அந்த இது டெஸ்ட் வந்துட்டு 10 நிமிஷம் நடக்கும். அந்த 10 நிமிஷம் வந்துட்டு பர் மினிட்டுக்கு 80 வேர்டு நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. மேனுவல் டைப்ரைட்டராக இருந்தீங்க அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி இருக்கணும். கம்ப்யூட்ரு இது பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த எஜுகேஷன் இருக்கணும், இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு லோவர் டிவிஷனல் கிளர்க்கு, இதுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் பண்ணால் போதும். டைப்பிங் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தோம்னா 18லேருந்து 27 வயசுக்குள்ளே இருக்கலாம். இதுக்கு வந்து 12th முடிச்சிருக்கலாம். 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டோர்ஸ் இதெல்லாம் ஹேண்ட்லிங் பண்ணுற மாதிரி 1 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 27 வயசு இருக்கலாம். இதுக்கு வந்துட்டு 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபோட்டோகிராஃபியில் ஏதாச்சும் டிப்ளமோவாச்சும் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபயர்மேனுக்கு வந்துட்டு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். நீங்கள் வந்துட்டு 10th முடிச்சிருந்தால் போதும் இந்த ஃபயர்மேனுக்கு. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்துட்டு அவங்க கேட்டிருக்காங்க இந்த ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு மட்டும். இந்த இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக என்னன்னா ட்ரைனிங் வந்துட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அந்த ட்ரைனிங் வந்துட்டு 30 நாளைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குக்குக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10th முடிச்சிருந்தா போதும். லேப் அட்டெண்டன்ட்க்கும் 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருந்தால் போதும். 10th முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேபில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் 1 இயர் வரைக்கும் நீங்கள் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, அதுக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். 10th முடிச்சிருந்தா போதும். அண்ட் அப்ரெண்டிசஸ் ஒர்க்கில் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். எப்படி எந்த மாதிரினா ஃபிட்டரு, வெல்டரு, இந்த வாட்ச் ரிப்பேரரு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க்கில் நீங்கள் அப்ரெண்டிஸ் ஒர்க் மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா வாஷர்மேன் போஸ்ட்டு, அதுக்கு வந்துட்டு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு வந்துட்டு 10th முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பெண்டர் அண்ட் தி ஜாயினருக்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். அங்கே வந்துட்டு 10th முடிச்சிருந்தா போதும். சர்டிஃபிகேட்ஸ் கேட்டிருக்காங்க. என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப்பாக சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் ட்ரேடில் வந்துட்டு 3 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அந்த சர்டிஃபிகேட்டும் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா டின் ஸ்மித்து, அதுக்கு வந்துட்டு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். 10th முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரியே இதுக்கு வந்துட்டு அப்ரெண்டிஷன்ஷிப் வந்துட்டு சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்துட்டு ட்ரேடில் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 வருஷமும், SC/ST கேட்டகரிக்கு 5 வருஷமும், ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்பாக இருந்தீங்க அப்படின்னா 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் பீரியட் ஆஃப் சர்வீஸ். ஓகேங்களா. அதுக்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சிவிலியன் எம்ப்ளாயீஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அப் டு 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் SC/STயாக இருந்தீங்க அப்படின்னா 45 இயர்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன், இது எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு எக்ஸாம். நான் முன்னாடியே ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். இது வந்துட்டு ஒரு எக்ஸாமு, ஆனால் நோ ஃபீஸ். ஓகேங்களா. இந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு ரிட்டன் எக்ஸாம். ஓகே. அந்த ரிட்டன் எக்ஸாம் நீங்கள் வந்துட்டு 100 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். டைப்பிங் டெஸ்ட்டு. ஓகேங்களா. எந்தெந்த போஸ்ட்டுக்கு வந்துட்டு டைப்பிங் டெஸ்ட்டு எலிஜிபிளோ அந்தந்த போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அவங்க வந்துட்டு டைப்பிங் டெஸ்ட்டு வைப்பாங்க. ஓகேங்களா. இதில் வந்துட்டு ஃபுல்லாகவே MCQs, அதாவது இந்த 4 ஆப்ஷன் கொடுத்து 1 டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வந்துட்டு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் வரும் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, நியூமரிக்கல் ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷு, அப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்ட்டு 4 டாபிக் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த டெஸ்ட்டு வந்துட்டு 2 மணி நேரம் வந்து அந்த டெஸ்ட்டு நடத்துவாங்க. ஸோ அந்த 2 மணி நேரத்தில் வந்துட்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு அந்த
இந்த போஸ்ட்டை பேஸ் பண்ணி மினிமம் குவாலிஃபிகேஷனை வந்துட்டு அவங்க மார்க் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கொஷின்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் ஹிந்திலேயும் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபர்தராக வந்து அவங்க இது கால்ஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட PDF. நான் ஃபுல்லாகவே சொல்லிட்டேன். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ.